சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றொரு தொகுப்போடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உறவுகளே, தற்போது இடம்பெறுகின்ற முக்கிய பிரச்சனைகளை எமது செய்தி தொகுப்பிலிருந்து தெரிவு செய்து அது பற்றிய விரிவானதும் தெளிவானதுமான தகவல்களை உங்களுக்கு அளிப்பதே நிஜத்தின் நலர். இதற்கு ஆதரவு அளித்த சொந்தங்களுக்கு நன்றி. தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை வழங்க வேண்டும். கடந்த தொகுப்பின் போது அரசாங்கத்தினை கண்டித்தும் என்னுடைய தொகுப்பிற்கு ஆதரவு அளித்தும் கருத்துக்களை பதிவு செய்த சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலே இந்த அதிகரிக்கின்ற கொரோனா மரணங்கள், அமலாகும் ஊரடங்குகளுக்கு மத்தியிலே பல்வேறு நியமனங்கள், புதிய அறிவிப்புகள், போரினுடைய வெற்றி கொண்டாட்டங்கள் என பரவலாக பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவை அனைத்தையுமே இன்றைய தினத்திலே தொகுத்து நோக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக முஸ்லிம் மக்கள் தொடர்பில் பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவற்றை நோக்கும்போது பள்ளிவாசல்களிலே ஐநேர தொழுகை, ஜும்மா தொழுகை மற்றும் ஏனைய இந்த கூட்டு செயற்பாடுகள் அனைத்தும் மறறிவித்தல் வரை தடை செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது நாட்டிலே வேகமாக பரவி வருகின்ற இந்த கொரோனா வைரஸை கருத்தில் கொண்டு பள்ளிவாசல்களிலே பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பிலே முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்குது. இதற்கமைய பள்ளிவாசல்கள்ல தொழுகைக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் 25 பேர் மாத்திரம் தான் அனுமதிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அனைத்து கூட்டு பிரார்த்தனைகளும் மறறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. சுகாதார தரப்பினர் மற்றும் வக்ஃபு சபையினால் விடுக்கப்பட்டுள்ள இந்த சுகாதார ஒழுங்கு விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதோடு தனிமைப்படுத்தப்பட்ட இந்த பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களும் மறறிவித்தல் வரும் வரை மூடப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தொழுகைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் நேரத்திலே 2 தினங்களாக தடைப்பட்டிருந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகள் மீண்டும் வழமைக்கு திரும்பி இருக்கிறது. இங்கே முஸ்லிம் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக அலி சப்ரி பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் பள்ளியில் உட்பட முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடக அமைச்சர் டலஸ் அழகப்பெருமவனுடைய கவனத்திற்கு நேற்றைய தினம் கொண்டு வந்தமையை அடுத்து இந்த நிகழ்ச்சிகள் மீண்டும் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே துரிதமாக செயற்பட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட அமைச்சர் அலி சப்ரி பாராளுமன்ற உறுப்பினர் மஜான் பலீர் உட்பட முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முஸ்லிம் சபை பணிப்பாளர் சபை தலைவர் சலாஹிதீன் நன்றியலை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இந்த கொரோனா உயிரிழப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு புறம், மறுபுறத்திலே அமைச்சரவையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை பாராளுமன்றத்திலே இடம்பெற்ற இந்த ஒரு நாள் சபை அமர்விலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு எதிர்ப்புகளையும் தெரிவித்திருந்தனர். இதேவேளை அமைச்சரவையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தமை. இவ்வாறான விடயங்களை நோக்கும் போது அமைச்சரவையை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவால் இந்த அமைச்சரவை பொறுப்புகளிலே மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து இந்த பொறுப்புகளுக்கான அமைச்சர்கள் பதவி பிரமாணங்களை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கல்வி அமைச்சு, வெளிவிவகார அமைச்சு, சுகாதார அமைச்சு, போக்குவரத்து அமைச்சு உள்ளிட்ட சில அமைச்சுகளுக்கு இந்த அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார்கள். கல்வி அமைச்சராக செயற்பட்ட பேராசிரியர் GL பீரிஸ் வெளிவிவகார அமைச்சராக பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். இதேவேளை வெளிவிவகார அமைச்சராக செயற்பட்ட தினேஷ் குணவர்த்தன கல்வி அமைச்சராகவும், சுகாதார அமைச்சராக செயற்பட்ட பவித்ரா வன்னியாராட்சி போக்குவரத்து அமைச்சராகவும், வெகுஜன ஊடக அமைச்சராக செயற்பட்ட கெஹலிய ரம்புக்வெல சுகாதார அமைச்சராகவும், ஊடக அமைச்சராக டலஸ் அழகப்பெருமவும் நாமல் ராஜபக்ஷ இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு மேலதிகமாக இந்த அபிவிருத்தி இணைப்பு பணிகள் கண்காணிப்பு அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார்கள். இவற்றோடு சேர்த்து இந்த மின்சக்தி அமைச்சராக காமினி லோகுகே பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. இந்த புதிதாக நியமிக்கப்பட்ட 7 அமைச்சர்களும் ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முன்னிலையில இந்த பதவி பிரமாணங்களை செய்திருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, உலக நாடுகளையே உலுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இந்த ஆப்கானிஸ்தான் விவகாரம் காணப்படுகின்றது. தலிபான்களின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆப்கானிஸ்தான் கொண்டு வரப்பட்டது. அதை நோக்கும் போது ஆப்கானிஸ்தானில் மேற்கொண்ட இந்த 20 ஆண்டு கால நடவடிக்கைகள் ஒரே நாளில் முழுமையாக சிதறி போயிருக்கிறது. தலிபான்கள் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நுழைந்ததோடு திங்கட்கிழமை போர் முடிவடைந்து விட்டதாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அஸ்ரப் கானி நாட்டை விட்டு வெளியேறியதோடு 2 தசாப்த காலம் பாதுகாவலராக தன்னை காண்பித்துக் கொண்ட அமெரிக்காவும் தனது தூதரகத்தை கைவிட்டு விட்டது. இந்த நாடு கைப்பற்றப்பட்ட வேகத்தை இட்டு போராளிகளே ஆட்சியப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இந்த தலிபான்களுக்கு ஆட்சி செய்யும் பொறுப்பு சவாலாக மாறி இருக்கிறது. விரைவில் ஆப்கானிஸ்தானில் புதிய இஸ்லாமிய எமிரேட்டை பிரகடனம் செய்வார்கள் என்றும்
இவர்கள் அறிவித்திருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. உண்மையிலே இது கற்பனை செய்வதை விட மிக வேகமாக நடந்து முடிந்தது என்றுதான் கூற வேண்டும். தலிபான்களுடைய வேகமானது உலகம் முழுவதையுமே திகைக்க வைத்திருக்கின்றது. காபூலினுடைய வீதிகள் குழப்பம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டிருப்பது போலவே இந்த ஆப்கானிஸ்தானுடைய அங்கம் வகிக்கின்ற சார்க் அமைப்பினுடைய ஏனைய உறுப்பினர்களும் அதிகார வட்டாரங்களும் நிலைமை உணர்ந்து பொருத்தமான கொள்கைகளை பின்பற்றுவதற்கான முயற்சிகளை ஈடுபடக்கூடும். இதேவேளை இந்த தலிபான்களால ஏற்படுத்தப்பட உள்ள நிர்வாகத்திற்கு இந்த வல்லரசுகளினுடைய நிலைப்பாடுகளுக்கு அமைவாகவே நாடுகள் ஆதரிக்கும் என்பதும் எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது. இருப்பினும் அயல் நாடுகளை பொறுத்தவரையிலே குறிப்பாக ஆப்கான் உறுப்பினராக இருக்கின்ற இந்த பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய உறுப்பு நாடுகள் கடந்த காலங்களிலே குறிப்பாக 2021 முன்னர் இந்த தலிபான்களுடைய ஆட்சியிலே கடைபிடித்ததை போன்றல்லாமல் உறுதியான கொள்கைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் பிராந்தியத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புமே கேள்விக்குறியாகிவிடும். இப்போது ஆப்கானிஸ்தானில் புதிய அரசாங்கத்திற்கு இந்த தலிபான்கள் தலைமை தாங்க போகிறார்கள் என்பது சந்தேகம் இல்லாத ஒரு விடயமாக மாறிவிட்டது. இருப்பினும் காபூலை பலவந்தமாக கைப்பற்றியதை அயல் நாடுகள் ஆதரிக்கவில்லை. இருப்பினும் ஆப்கானிஸ்தானிலிருந்து பெருமளவு எண்ணிக்கையிலான மக்கள் வெளியேற ஆரம்பித்து விட்டதாக செய்திகள் பரவலாக வெளியாகிய வண்ணம் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மீண்டும் தலிபான்களிடம் வீழ்ந்தமை பயங்கரவாத கட்டமைப்பை முற்றிலுமாக அழித்து அந்த நாடு ஒரு பயங்கரவாத மையமாக மாறுவதை தடுக்கும் அமெரிக்க இலக்கின முடிவை குறிக்கின்றது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானிலே இருந்து அமெரிக்க படைகள் திரும்ப பெறப்படுவது உலக போலீஸ்காரர் என சொல்லப்படும் அமெரிக்காவினுடைய மற்றொரு அத்தியாயத்தின் முடிவு இங்கே குறிக்கிறது. மேற்கத்திய பாணியிலான தாராளவாத ஜனநாயகத்திற்கு முன்னெடுத்து செல்லவும் ஆப்கானிஸ்தானை துப்பாக்கிகள் போதைப் பொருட்கள் மற்றும் இந்த பயங்கரவாதத்திலிருந்து மீட்டெடுக்கவும் ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்கா 20 ஆண்டுகளாக செலவிட்டிருக்கிறது. ஆனால் தலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுடைய ஜனநாயக அரசாங்கத்தை பாதுகாக்கும் போது இந்த கிட்டத்தட்ட 4000 அமெரிக்க உயிர்களையும் வாஷிங்டன் இழந்தது. ஆப்கானிஸ்தான்ல 20 வருடம் நிலை கொண்டிருந்ததற்கு பிறகு அமெரிக்கா எதனை பெற்றிருக்கிறது என்ற கேள்வியை கேட்டு பார்த்தோமே ஆனால் ஆப்கானிஸ்தான் ராணுவத்திற்கு பயிற்சி அளித்தது கிட்டத்தட்ட 3 முதல் 4 லட்சம் பேர்களுக்கு ஆயுதங்கள், தாங்கிகள், ஜெட் விமானங்கள் மற்றும் அதிநவீன உபகரணங்களை வழங்கியது. ஆனாலும் 3 முதல் 4 லட்சம் பேர்களை கொண்ட ஆப்கானிஸ்தான் ராணுவத்தால 60 முதல் 70,000 ஆயுதம் ஏந்திய தலிபான்களினுடைய முன்னேற்றத்தை நிறுத்த முடியவில்லை. தலிபான்கள் இப்போது நாட்டை கைப்பற்றிய நிலையிலே ஆப்கானிஸ்தானில் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத ஆட்சி நிலவும் நாடாக மாறும் என்று அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. ஆப்கான் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஐநா செயலாளர் நாயகம் ஆண்டனியோ கட்ரஸ் தெரிவித்திருக்கிறதோட பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்த உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். அத்தோடு இந்த நாட்டிலே பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் கவலை அளிப்பதாகவும் ஆப்கான் மக்களை கைவிட முடியாது எனவும் அவர்களுக்கு ஐநாவினுடைய முழு ஆதரவு உண்டு எனவும் அவர் தெரிவித்திருந்ததோடு அடுத்து வரும் நாட்கள் முக்கியமானதாக இருக்கும் என்றும் அங்கு நடப்பவைகளை உலகம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தலிபான்கள் தாங்கள் விடுதலை போராளிகளை தவிர பயங்கரவாதிகள் அல்லவென்று கூறி வருகின்ற நிலையிலே அமையவிருக்கின்ற அவர்களுடைய புதிய நிர்வாகம் அவர்களினுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவது நிச்சயம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை. மக்களே, சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுங்கள், தேவையற்ற வெளியில் செல்லாதீர்கள், பாதுகாப்பாக வீட்டிலே இருங்கள், உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நாட்டையும் பாதுகாப்போம் என கூறி மற்றொரு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தனிஷி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.